நேத்து நைட் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரே நைட்ல நான் எப்படி 7 மாசம் கர்ப்பமானேன்னு தெரியுமா? நேத்து நைட் நான் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ கேட்க தயார் நான் சொல்றேன். அதனால எனக்கு கால் பண்ண. நிதானமா யோசி. முடிவு உன்னோடது. உனக்கு நடந்த எல்லா அநியாயத்துக்கும் நான் பழி வாங்குவேன். உன்னோட உரிமைகளை மீட்டு தருவேன். இப்படிக்கு உன்னோட மிஸ்டர் ஷேடோ. இந்த மிஸ்டர் ஷேடோ யாரு? நேத்து நைட்டு நடந்ததை பத்தி எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்ல? அப்போ என்னோட எல்லா கேள்விகளுக்குமே பதில் இருக்கு. ஹலோ நித்யா, 5 லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா சீக்கிரமே அந்த அக்கவுண்ட்ல நான் இன்னும் நிறைய பணம் டெபாசிட் பண்ணுவேன். மிஸ்டர் ஷேடோ, நீங்க யாரா வேணா இருங்க, ஆனா 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நேத்து நைட்டு நான் குடிச்சிருந்தேன். நமக்குள்ள நடந்த எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட். 2வது விஷயம், என்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசாட்சி இன்னும் சாகல. நீங்க எனக்கு உதவ நினைக்கிறீங்க, அதுக்கு தேங்க்ஸ். ஆனா உங்க பணம் எனக்கு வேண்டாம். நித்யா, ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசின்னு சொன்னால, ஏன் இப்படி அவசரப்படுற? நான் யோசிச்சுதான் சொல்றேன். நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏன் என்ன இவ்வளவு அவாய்ட் பண்றீங்க? ஏன் இப்படி பதட்டப்படுற? உன்னை தெரிஞ்சுக்கோ, உன்னை பத்தி உனக்கே தெரியாத பல விஷயம் எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, எனக்கு உங்க பணம் வேண்டாம். நித்யா போனை கட் செய்த மறுநொடி அவளது போன் ரிங் ஆனது. ஸ்கிரீனில் ஒரு லேண்ட்லைன் நம்பர் தெரிந்தது. நித்யா போனை எடுத்தாள். மிஸ்ஸஸ் நித்யா, உங்க மாமாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிடல் வாங்க. இதை கேட்டதும் நித்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது. லைஃப் கேர் ஹாஸ்பிட்டலில் வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. நித்யா பணத்தை கொடுத்துவிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள் ஓடி போய் கேட்டாள். எக்ஸ்கியூஸ் மீ, குணா என்னோட மாமா தான். அவருக்கு என்னாச்சு? காலையில செக்அப் பண்ணதான் வந்தாரு. அப்போ ஒரு போன் வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பிபி லோ ஆயிடுச்சு. இப்ப ஐசியூல இருக்காரு. டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. நித்யாவின் பதற்றம் மேலும் அதிகமானது. குணா அக்ஷயாவின் அப்பா, நித்யாவின் பெரிய மாமா. அவருக்கு ஏற்கனவே ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்துள்ளது. சிறு வயதிலிருந்தே நித்யாவுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து அன்பை கொடுத்தது இவர்தான். அப்போது ஐசியூ டாக்டர் வெளியே வந்தார். டாக்டர், டாக்டர், நான் நித்யா. உள்ள இருக்கிறது என்னோட மாமா குணாதான். இப்போ மாமா நல்லா இருக்காருல்ல? அவரோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணணும். இனிமே வெயிட் பண்ண முடியாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நாங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஐம் சாரி நித்யா மேடம், அட்வான்ஸ் கட்டாம எங்களால ஆபரேஷன் ஆரம்பிக்க முடியாது. இது ஹாஸ்பிடல் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனது. நித்யாவிடம் அவ்வளவு பெரிய தொகை இல்லை. வேறு வழியின்றி தன் சுயமரியாதையை விட்டுவிட்டு பிரகாஷிற்கு போன் செய்தாள். ஹலோ பிரகாஷ். என்ன விஷயம்? காலையில போன் கட் பண்ணப்போ இனிமே என்கிட்ட பேசவே மாட்டேன்னு நினைச்சேன். ஓ ஐசி, என்னை விட நீதான் என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க ரொம்ப அவசரப்படுற போல இருக்கு. பிரகாஷ் கிண்டல் செய்வதை கண்டு கொள்ளாத நித்யா பிரகாஷிடம் பேச ஆரம்பித்தாள். பிரகாஷ், எனக்கு இப்ப 3 லட்சம் ரூபாய் அவசரமா கொடுக்க முடியுமா? உன் பேராசைக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கு. நேத்து தான் உனக்கு ஒரு செக் கொடுத்தேன். இன்னைக்கு மறுபடியும் என்கிட்ட காசு கேக்குற. நேத்து நான் உங்ககிட்ட நீ காசுக்காகத்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னப்போ ஏதோ பெரிய பத்தினி மாதிரி நடிச்ச. பிரகாஷ், நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன்னு புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு உதவி பண்ணு. மிஸ்ஸஸ் நித்யா, நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் ப்ளீஸ் சீக்கிரம் பண்ணுங்க. பிரகாஷ், நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு 3 லட்சம் ரூபாய் மட்டும் கொடு ப்ளீஸ். இந்த நாடகத்தை இதோட நிறுத்த. பிரகாஷ் எங்க? அவன்கிட்ட போன் கொடு. உன்கிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்ல. பிரகாஷ் அவனோட போனை என்கிட்ட தான் கொடுத்திருக்கா. டைவர்ஸ் விஷயத்தை தவிர வேற எதை பத்தியும் உன்கிட்ட பேச வேணான்னு அவன் சொல்லிட்டான். இது உனக்கு தெரியுமா? மாமா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உனக்கு பணம் வேணும், அதானே? ப்ளீஸ்,
நீ பிரகாஷ் கிட்ட சொல்லி 3 லட்சம் வாங்கிதா. நான் ப்ராமிஸ் பண்றேன், உங்க மொத்த பணத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துடுவேன். நல்லா கேட்டுக்கோ. ஒருவேளை பிரகாஷே உனக்கு பணம் தர சம்மதிச்சிருந்தாலோ நான் அதை கொடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் உன் மாமாவுக்கு, அதாவது என் அருமை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொன்ன. நீ வேற ஒருத்தன் கூட சுத்திட்டு இருக்கேன்னு சொன்ன. அத கேட்ட அதிர்ச்சியில தான் அவர் நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கே போயிட்டாரு. இதை சொன்ன அக்ஷயா கேவலமாக சிரித்துவிட்டு போனை கட் செய்தாள். அந்த பக்கம் நித்யாவுக்கு தன் காதுகளையே நம்பவே முடியவில்லை. ஒரு மகள் எப்படி தன் சொந்த தந்தைக்கே இவ்வாறு செய்ய முடியும் என்று அவள் வியந்தாள். அதன் கீழே மிஸ்டர் ஷேடோ என்று எழுதப்பட்டிருந்தது. அதை படித்தவுடன் நித்யா அதிகம் யோசிக்காமல் ஒரு முடிவெடுத்தாள். அவள் தனது வேலட்டிலிருந்து மிஸ்டர் ஷேடோவின் டெபிட் கார்டை எடுத்து நர்ஸிடம் கொடுத்தாள். பணம் செலுத்தப்பட்டவுடன் நித்யாவின் மாமாவிற்கு அறுவை சிகிச்சை தொடங்கியது. ஆபரேஷன் நீண்ட நேரம் நடந்தது. ஆனால் நித்யா அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. மதியம் 12 மணி இருக்கும். பிரகாஷிடம் இருந்து நித்யாவுக்கு கால் வந்தது. நான் ஃபேமிலி கோர்ட்டுக்கு வெளியே நிக்கிறேன். நீ எங்க இருக்க? என்னால வர முடியாது. நீ வரேன்னு சொல்லிட்டு இப்ப பேச்ச மாத்திரியா? இல்ல, எனக்கு உன்கிட்ட இருந்து சீக்கிரம் விடுதலை கிடைச்சா போதும். அதனால தயவு செஞ்சு வந்துடு. எனக்கு அதிக நேரம் இல்ல. உன்கிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்ல. மாமாவுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் என்னால வர முடியல. அவர் நிலைமை கொஞ்சம் சரியானதும் நான் உனக்கு சொல்றேன். உனக்கு பணம் தரலங்கிறதுக்காகத்தான் நீ இந்த மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கியா? சூப்பர். நடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. உன்னோட இந்த கேவலமான பணத்தை நீயே வச்சுக்கோ. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அக்ஷயா கூடவே சந்தோஷமா இரு. எனக்கு அது தேவையில்ல என்று கூறிவிட்டு நித்யா காலை கட் செய்தது மட்டுமின்றி அதை ஸ்விட்ச் ஆஃப் செய்தாள். நித்யாவின் மாமாவிற்கு மாலை வரை அறுவை சிகிச்சை தொடர்ந்தது. பல மணி நேரங்களுக்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்து நல்ல செய்தியை கூறினார். நித்யா முழு மனதுடன் மருத்துவருக்கு நன்றி தெரிவித்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு நித்யாவின் மாமா குணாவை மீண்டும் வார்டுக்கு மாற்றினார்கள். மாமாவிற்கு சுயநினைவு திரும்பியதும் தனக்கு முன்னால் நித்யாவை பார்த்தார். குட்டிமா, அக்ஷயா சொன்னதெல்லாம் பொய்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. எப்படிமா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணுன? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இப்ப நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். இது பிரகாஷுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்காத. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருமா. இப்படி ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். உன் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நானும் செத்துட்டா உன் அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? குணா பேசி முடிப்பதற்குள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. நித்யா திரும்பி பார்த்தபோது மிகுந்த அதிர்ச்சியடைந்தாள். அங்கே பிரகாஷ் நின்று கொண்டிருந்தான். மாமா, அவன் கூடவே அக்ஷயாவும் வந்திருந்தாள். இப்ப எப்படி இருக்கு மாமா? வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. நித்யா கண்ணு, பிரகாஷ் எவ்வளவு பிஸியா இருப்பாரு. அவர்கிட்ட போய் ஆபரேஷனை பத்தி ஏன் சொன்ன? நிறைய வேலை இருக்கும். அவரோட வேலை டிஸ்டர்ப் ஆயிருக்கும். மாமா, நித்யா எனக்கு ஃபோன் பண்ணல. நான் அக்ஷயாக்காகத்தான் இங்க வந்தேன். அக்ஷயாவுக்காகவா? அப்படின்னா? அதாவது அப்பா, உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்க வந்த. உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்காக தான் நாங்க 2 பேரும் வந்தோம். இதை சொல்லும் போது அக்ஷயா நித்யாவை ஒரு வஞ்சக பார்வையுடன் பார்த்தாள். கடந்த 48 மணி நேரத்தில் நடந்தவற்றை அக்ஷயா தனக்குள் வைத்திருக்காமல் குணாவிடம் சொல்லியிருந்தால் அவர் உயிர் பிழைத்திருக்க மாட்டார். இப்போது நித்யா என்ன செய்வாள்? அவளால் அக்ஷயாவையோ கணவன் பிரகாஷையோ தடுக்க முடியுமா? அவள் தன் மாமாவை எப்படி காப்பாற்றப் போகிறாள் என்பதை அறிய பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் சீக்ரெட் ஹஸ்பண்டின் அடுத்த எபிசோடை காண தவறாதீர்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.